ஆஸ் அ டிசைனரா ஒரு அனிமேஷன் காம்போனன்ட் வேணும் அப்படின்னா, அதுக்கு வந்து லாட்டி ஃபைல்ஸ், ஜிட்டர் இந்த மாரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் போயி ஃபுல்லா தேடி எது செட் ஆகும், எது செட் ஆகாதுன்னு பார்த்து, எப்படி அனிமேஷன் இருக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி எல்லாம் பார்த்து அனிமேஷன் மேக் பண்ணி குடுக்கறதுக்குள்ள ஷபா! பட் அது எல்லாமே ஈஸியா இருக்கிற மாரி ஃப்ரேம்வொர்க்லேருந்து 2 புது மேஜிக் இருக்கு. அதில ஒண்ணு மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இன்னொன்னு ஃபார் ஷூர் தட் வில் பி மேஜிக். இப்போ நீங்க ஜஸ்ட் மொபைல ஃபுல் ஸ்க்ரீன்ல போட்டு ரிலாக்ஸா உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? அதில ஃபர்ஸ்ட் ஒயர் ஃப்ரேமர். அதுக்கு முன்னாடி ஒயர் ஃப்ரேம்ஸ் என்னங்கிறது சொல்லிடுறேன். இந்த ஒயர் ஃப்ரேமுங்கிறது 3 டைப்ஸ் இருக்கும். அதாவது லோ ஃபெர்டிலிட்டி, மீடியம் ஃபெர்டிலிட்டி, ஹை ஃபெர்டிலிட்டி. இந்த லோ ஃபெர்டிலிட்டியில் ஜஸ்ட் நம்ம வந்து பேப்பர் யூஸ் பண்ணி அப்படி என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத ரிசர்ச் போட்டு ப்ராப்பராக ஸ்கெட்ச் பண்ணி வச்சு அதை கொடுப்போம். அண்ட் மீடியம் ஃபெர்டிலிட்டியில் எக்ஸாக்டாக அதுலேருந்து ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குமோ அதோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுப்போம். அண்ட் ஹை ஃபெர்டிலிட்டியில் ஃபைனல் அவுட்புட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து லோ, மீடியம், ஹை ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஒயர் ஃப்ரேமர் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் ப்ராம்ப்டை கொடுத்தா போதும், நமக்கு வந்து மீடியம் ஃபெர்டிலிட்டி எக்ஸாக்டாக கொடுக்குது. அதில் வந்து ஜஸ்ட் நம்ம இமேஜோ இல்லை டெக்ஸ்ட்டோ சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெப்சைட்டாக லான்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரேமர் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக நியூ ப்ராஜெக்டாக கொடுக்குறேன். கொடுத்ததும் சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட்டில் ஒயர் ஃப்ரேமர் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ராம்ப்டை கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு பில்ட் பண்ணி கொடுத்துரும். இதில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, கிரியேட் லேண்டிங் பேஜ் ஃபார் டென்டல் ஸ்டோர்னு கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் கொடுக்கல. சென்ட் ஏ மெசேஜ்னு கொடுக்குறேன். ஸோ இப்போது ஃப்ரேமர் வந்து கம்ப்ளீட்லி திங்க் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பு, டேப்லெட்டு, மொபைல்னு பிரிச்சிருச்சு. இப்போது வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கம்ப்ளீட்லி கிரியேட் பண்ணி கொடுக்குது. தட்ஸ் இட், முடிஞ்சது. என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இங்கே காட்டுது பாருங்கள். இங்கே லோகோ கொடுத்துருக்கு அண்ட் மெனு கொடுத்துருக்கு. இது வந்து டென்டல் ஸ்டோர் அப்படிங்கிறதுனால ஸ்மைல் பிரைட்டர், எசென்ஷியல் ஃபார் ஹெல்த்தி டீத்னு கொடுத்துருக்கு. ஷாப் கொடுத்துருக்கு. அதோட இமேஜுக்கான ஃபீல்டு கொடுத்துருக்கு. கீழே அப்படியே வந்தோம்னா ஜென்டல் கேர், இதில் எந்த மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்கு. ட்ரஸ்டட் பிராண்ட்ஸ் என்ன, ஃபாஸ்ட் ஷிப்பிங் இதெல்லாம் கொடுத்துருக்கு. அண்ட் அது கீழே வந்து இந்த மாதிரி செக்ஷன் கொடுத்துருக்கு. இப்போது எனக்கு வந்து பர்டிகுலர்லி இதில் வந்து டெஸ்டிமோனியல் செக்ஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளாக போயிட்டு ஆட் டெஸ்டிமோனியல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். டெஸ்டிமோனியல் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன் அப்படின்னா அதை கிரியேட் பண்ணி எக்ஸாக்டாக ஆட் பண்ண போகுது. தட்ஸ் இட். நம்ம கேட்டோம், கொடுத்துருச்சு. இந்த மாதிரி ரீனாங்கிற ஒரு டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்கு. அண்ட் இங்கே கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்சிவ்னஸ்னு எல்லாத்துலேயும் ஆட் பண்ணியிருக்கு. கம்ப்ளீட்லி எல்லாமே கொடுத்துருச்சு. இப்போ எனக்கு வந்து டெஸ்டிமோனியல் செக்ஷன் வந்து வேறு மாதிரி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஐ நீட் டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸ் ஃபார் டெஸ்டிமோனியல் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு டெஸ்டிமோனியல் அனலைஸ் பண்ணி அதுக்கு வந்து வேறு மாதிரி என்ன செக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தும் கொடுத்துருச்சு. ஃபஸ்ட் எப்படி கொடுத்துருந்துச்சு இப்போ பாருங்கள். வாட் கஸ்டமர் சே ட்ரஸ்டட் பை தௌசண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல வந்து ரீனா, செலின், பேரண்ட் அந்த மாதிரிலாம் சம்திங் கொடுத்து டெஸ்டிமோனியல் வந்து கம்ப்ளீட்லி மாற்றிருச்சு. அண்ட் இங்கே மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் லேஅவுட் வச்சு மாற்றிருச்சு. தட்ஸ் இட். இப்போது நம்ம ஜஸ்ட் எது வேணால் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மைல் பைட்டன் இருக்கிறத வந்து இதை கைண்ட் ஆஃப் வந்து நான் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி நான் கம்ப்ளீட்லி மாற்றிக்கலாம். லைக் எசென்ஷியல் ஃபார் ஹெல்த்தி டீத் சிம்பல்ல எனக்கு இந்த இடத்துல ஹெல்த்தி டீத் மட்டும் போதும் அப்படின்னா அதை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே சேஞ்ச் பண்ணால் போதும், கம்ப்ளீட்லி எல்லாத்தையும் சேஞ்ச் ஆகுது. தட்ஸ் இட். இப்போது இதை வந்து கம்ப்ளீட் வெப்சைட்டாக பண்ணோன்னா ரொம்ப சிம்பிள். நான் போயிட்டு இமேஜ் பேனலில் இமேஜ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். அண்ட் டெக்ஸ்ட்லாம் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். அண்ட் ஃபோட்டோ செக்ஷன் ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி பப்ளிஷ் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெப்சைட் ரெடி. பப்ளிஷ் பண்ணுறதும் காட்டிடுறேனே, ஜஸ்ட் போயிட்டு பப்ளிஷ் கொடுத்துட்டேன். பப்ளிஷ் கொடுத்ததும் இந்த மாதிரி வந்து அப்டேட் கேட்குது. அண்ட் அதுக்கான லிங்க் வந்துருச்சு. செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு. சரிதா? இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஒயர் ஃப்ரேம் இங்கே வந்துருச்சு. இந்த ஒயர் ஃப்ரேமர் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதிலிருந்து எப்படி வந்து ப்ராப்பர் அவுட்புட் வாங்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி எக்ஸாக்டாக என்னெல்லாம் வேணும், என்ன செக்ஷன்லாம் கொடுக்க போகிறோம், அந்த செக்ஷன் என்ன டெக்ஸ்ட் இருக்க போகுது, என்ன இமேஜ் இருக்க போகுது, லேஅவுட் எப்படி வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராம்ப்டை பில்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக அவுட்புட் கொடுக்கும். இப்போ நான் ஜஸ்ட் வந்து சிங்கிள் ப்ராம்ப்ட் கொடுத்ததுனால இந்த அளவு கொடுத்துருக்கு. சிங்கிள் ப்ராம்ப்ட்டுக்கு இந்த அளவு கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து ப்ராப்பராக எக்ஸாக்டாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா எந்த அளவு கொடுக்குங்கிறத ஜஸ்ட் இமேஜின். நெக்ஸ்ட் இதை கம்ப்ளீட்லி எப்படி ஓரம் வச்சுட்டு நெக்ஸ்ட் டூலுக்கு போகலாம். அதுதான் இந்த ஃப்ரேமரில் கொடுத்த கம்ப்ளீட் மேஜிக். இப்போது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டிசைனராகவோ இல்லை யூஎக்ஸ் டிசைனராகவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனிமேட்டட் காம்போனன்ட்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். லைக் ஸ்க்ராட்ச்லேருந்து மேக் பண்ணலாம். ஏதாவது வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் டூல் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து மேக் பண்ணி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா, அந்த லாட்டி ஃபைல்ஸ், ஜிட்டர் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் போயிட்டு அதில் வந்து ப்ரீமேடாக இருக்க டெம்ப்ளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து எடுத்து டவுன்லோட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் டிசைனில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது இல்லையா. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அனிமேட் காம்போனன்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை போய் தேடி கரெக்டாக கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட டைம் ஆகும் இல்லையா.
நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட்டை மட்டும் கொடுத்தோம்னா அனிமேஷன்லாம் கொடுக்காதான்னு யோசிச்சிருக்கேன். அந்த பர்டிகுலர் திங்கை இங்கே ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது கொடுக்குது. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு போங்க. இங்கே வந்து இந்த ப்ளக்கின்ஸ் பேனல் போனீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து ஒர்க் ஷாப் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேனல் லான்ச் ஆகும். இதில் நீங்கள் வந்து என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரியல் டைமாக அனிமேஷனாக மாற்றி ஒரு காம்பனண்ட்டாக கொடுக்கும். இதில் நான் வந்து புதுசாக தான் கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் அவங்ககிட்ட இருக்கிற அனிமேட்டட் கிளாக்கே கொடுக்குறேன். இதில் வந்து மேக் அன் அனலாக் கிளாக் தட் டெல்ஸ் த டைம் தட் ஒர்க்ஸ் வெல் ஆன் டார்க் பேக்ரவுண்ட்ஸ், மேக் இட் மினிமல் அண்ட் ரெஸ்பான்சிவ்னு கொடுத்துருக்கேன். இப்போது இதை கொடுத்து என்டர் தட்டுறேன் அப்படின்னா இட்ஸ் கோனா கிரியேட் அ கோட். ஒரு சின்ன காம்பனண்ட்டான கிரியேட் பண்ணி அந்த காம்பனண்ட்குள்ளே என்னெல்லாம் பண்ணுங்கிற ஒரு கோடை வந்து ப்ராப்பராக ஜென்ரேட் பண்ணுது. இட்ஸ் கம்ப்ளீட்லி பில்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். தட்ஸ் இட். இதை பார்த்தீங்களா, நம்ம கேட்டது ஒன்று கரெக்டாக கொடுத்துருக்கு. அது ஸோ நான் ஷூட் பண்ணும்போது டைம் வந்து 9:13, அதையும் எக்ஸாக்டாக இங்கே கொடுத்துருக்கு. செகண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கு. இப்போ இது அப்படியே செலக்ட் பண்ணி நான் எந்த டிசைன் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த கிளாக்கே வந்து பேக்ரவுண்ட் வந்து கிரேடியண்ட்டாக வேணும்னு கேட்போமே. ஸோ ஐ நீட் அ கிரேடியண்ட் பேக்ரவுண்ட். ஜஸ்ட் வந்து ரெட் அண்ட் ப்ளூ இருக்க மாதிரி, நம்ம எஸ்கில் இருக்க மாதிரி கேட்டிருக்கேன். லெட்ஸ் see how it's giving. பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கு. ரெட்டு அண்ட் ப்ளூ இருக்க மாதிரி கேட்டிருக்கேன், அது எக்ஸாக்டாக கொடுத்துருச்சு. இது போல் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணும்னாலும் எக்ஸாக்டாக கேட்டு அது போல் வாங்கிக்கலாம். அண்ட் அது ரியல் ஒர்க்கபிள் காம்பனண்ட்டாக இருக்கும். இப்போ லெட்ஸே உங்களுக்கு வந்து ஒரு பாய் வந்து ரன் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சிம்பிள் காம்பனண்ட்டாக இல்லுஸ்ட்ரேஷனாக வந்து ப்ராப்பராக கொடுத்து அதை வந்து ப்ராப்பராக அனிமேஷனோட காம்பனண்ட்டாக மேக் பண்ணி கொடுக்கும். இது ரெண்டுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸும் போடலாமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ட்ரை டு போஸ்ட் மோர் வீடியோஸ் லைக் திஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரிலாம் ப்ராம்ப்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிறத அதையும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஷேர் இட் வித் தம். அண்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் எக்ஸைட்ஸ் யூ. பாய்.